ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி சமையலில் டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது. முறுமுறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் போய் விலை கொடுத்து வாங்குறதை விட நம்ம வீட்லேயே செஞ்சால் எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1.5 கப் கடல மாவு. இப்போ 1 கப் போட்டுடலாம். 1/2 கப்பும் போட்டுடலாம். இது மொத்தம் 400 கிராம். 4 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, சால்ட் 1 ஸ்பூன் போட்டுடலாம். தண்ணி ஊற்றாமலே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். மாவு கட்டி இல்லாமல் நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சாச்சு. மினிமம் சைஸ் வாழைக்காய் 3 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். வாழைக்காவுடைய என்ட்ரன்ஸை 2 பக்கமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பஜ்ஜி சீவுறதுக்குன்னு இருக்குதுல்ல, இதில் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சீவுனா நமக்கு ஸ்லைஸ் சூப்பராக வரும். இப்போ இதை சீவி எடுத்துக்கலாம். வாழைக்காய் நல்லா நைஸாக சீவியாச்சு. நல்லா அழுத்தம் கொடுத்து சீவுனா நமக்கு ஷேப் நல்லா உடையாமல் நல்லா சூப்பராக வரும். வெங்காயமும் நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நாம் கரைச்சி வச்ச பஜ்ஜி மாவில் ஸ்லைஸாக கட் பண்ண வாழைக்காயை 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகுது. இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பஜ்ஜி போட்டு அப்படியே 2 நிமிஷம் விட்டுருங்க. அப்படியே மெதுவாக அப்படியே திருப்பி விடுங்க. 2 சைடும் நல்லா செவந்து வரட்டும். கடையில் இருக்கிற மாதிரியே நல்லா பஃப்னு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். கரைச்சி வச்ச மாவில் வெங்காயத்தையும் நல்லா டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். வெங்காய பஜ்ஜி 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. கடையில் இருக்கிற மாதிரியே அதே பஃப்னு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே. இப்போ இதை எடுத்து அதே பிளேட்லேயே மாற்றி வச்சிடலாம். இதையும் எடுத்து ஏற்கனவே வாழைக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி சுட்டு வச்ச அதே இதோட சேர்த்து வச்சிடலாம். மிச்சம் இருக்கிற வாழைக்காய் வெங்காயத்தையும் இதே மாதிரியே ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம். வாழைக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடையில் போய் அதிக விலை கொடுத்து வாங்குறத விட வீட்டிலே செஞ்சால் எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.